வீதியானது புறக்கணிக்கப்படாமல் இருந்தது, யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு என்ன தேவையா இருக்கின்றதோ அதை நோக்கி கிராமங்களை அபிவிருத்தி செய்து இந்த இலங்கையை ஒரு அழகான நாடாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். பின்னே வாங்க அடே எந்த ஏரியாவுக்கு வாங்க மயிரவா வாழை முடிஞ்சோட இதையும் போடணும். இந்த பாலம் உடைஞ்சிட்டு இருக்கா போட சொல்லுவாங்க. வரவேற்புரையுடன் ஆரம்பிப்போம். அந்த வகையிலே எங்கள் அன்புக்குரிய எல்லாரையும் நான் வரவேற்றுக் கொண்டு முதற்கண் நேரத்திலே I would like to invite our honorable minister for his
celebrate this inauguration. So I would like to thank you, sir, and we welcome you. நான் அன்புடன் வரவேற்கிறேன். அதோட எங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களின் நீளமானது 6.03 மீட்டர் நீளமான இந்த பாதையானது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையிலே இந்த வீதியானது புனரமைக்கப்பட இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய வெள்ளங்கள் காலங்கள் மழைகள் காலங்களில் இந்த வீதி மழைகள் தண்ணீருக்குள்ளே போனதுனாலே, அதாவது தண்ணீருக்குள்ளே மூழ்கி போனதாலே நிறைய அசௌகரியங்களை இந்த மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த வீதி கன காலத்துக்கு பிறகு, நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த வீதியானது வந்து புனரமைக்கப்பட இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டு 455 நாட்களிலே இந்த வீதி நிறைவேற்றப்படும். வட மாகாணத்திலே 10.8 பில்லியன் பெறுமதியான வேலைகள் செய்வதற்கு 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுதமாகி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 10.6 பில்லியனிலே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் 4.2 பில்லியன் ஒதுக்கப்பட்டு அதற்கு வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல வீதி புனரமைப்பு, அதாவது கிராமிய வீதிகளுக்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பித்து மிக துரித கதையிலே செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 3 மாதங்கள் கடந்து போவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் அவற்றின் அந்த கிராமிய வீதிகளை முடிப்பதற்கும் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் எந்தெந்த வீதிகள் எடுக்கணும் என்று முயற்சி செய்திருக்கிறோமோ அவ்வளவு வீதிகளை முடிப்பதற்கு நாங்கள் எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வீதி, அதாவது வடமாகாணத்திலே இப்படி வீதிகள் அபிவிருத்திகள் தொடங்குவதற்கு எங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்கப்பட்ட அவருடைய முயற்சி, இந்த முயற்சியை நான் இந்த நேரத்திலே நான் எங்கள் மக்கள் சார்பாக நான் நன்றியோடு நான் நினைவு கூறுகின்றேன். அவர் மிகுந்த சிரமப்பட்டு இவன் வடக்கில் இருக்கிற மக்களை விட அவர் மிகுந்த அக்கறையாக இந்த வேலைத்திட்டங்களை செய்யணும் என்று பிரயாசப்பட்டு இன்றைய நாளில் இந்த பங்கத்துக்கு வந்திருப்பது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த இந்த பாதையானது மிகுந்த, அதாவது 670 மில்லியன் சொன்னால் வட்டி இல்லாமல் மற்றொரு சேர்த்தா 800 மில்லியனுக்கு மேற்பட்ட செலவோடு இந்த மிக பாரிய அபிவிருத்தி திட்டமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வீதி திட்டம் சரியான முறையிலும் மக்களுக்கு பிரயோஜனமான முறையில் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட கால ஆசை. அதனால இந்த வேலைகளை செய்ய தொடங்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பாக கரம் கொடுத்து இந்த வேலை திட்டத்தை அந்த டைமுக்கு நேரத்துக்கு முடிப்பதற்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்வீர்கள் என்று நான் முழுமையாக நம்பி இருக்கின்றோம். அதே போல இந்த வேலை திட்டங்கள் மிகுந்த வெளிப்படையாக செய்யப்படும். எந்த விதமான ஒளிவு மறைவில்லாமல் இந்த வேலை திட்டங்கள் செய்யப்படும். இந்த வேலை திட்டங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்களையும் எல்லா தரவுகளையும் நீங்கள் எங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இது மக்களுடைய வரிப்படத்தில் செய்யப்படுற பாதையாக இருக்கிறதால நீங்கள் எல்லாரும் இந்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையாக நினைத்து நான் நினைவு கூறுகின்றேன். ஒவ்வொரு முறை ஸ்பெஷல் டிசிசி மீட்டிங்ல எங்கள் அதிமேலதிக ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலை திட்டம் உண்மையாக முடிக்க வேண்டும் என்ற அந்த இன்சூரன்ஸ் அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். அதுக்கேற்ற வகையிலே இந்த வேலைகள் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவது என்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு சேர்ந்து இந்த வேலை திட்டங்கள் நிறைவாகவும் உங்களுக்கு பிரியமான வகையிலும் செய்து முடிக்க அந்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சுற்றுரை முடிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு விசேடமான நாள், ஒரு நீண்ட நாள் கனவு வந்து நிறைவேறுகிறது. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக்கா அவர்களே, மற்றும் இந்திய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பானுராஜா அவர்களே, மற்றும் நீங்கள் வர இருக்கின்ற அரசாங்க அதிபர்களே, எங்களுடைய மதிப்புக்குரிய மத உறுப்பினர் அவர்களே, பிரதேசபை தவிசாளர் அவர்களே, மாகாண நீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளர் மற்றும் இணைய உத்தியோகத்தர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றான வணக்கம். நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலே இந்த ரோட்டு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீண்ட ஒரு ஆசை இருந்தது. கன காலமாக நாங்கள் முயன்றோம், ஆனால் கிடைக்கவில்லை.
என்று நிறைவேறி இருக்கிறதை நான் மிகவும் மாற்றி அடைகிறேன். இந்த ரோட்டு நிறைவேறி இருக்கிறது செய்வதற்கு உங்களுக்கு தெரியும். கடந்த அரசாங்கங்களிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான வீதிகளை அல்லது யோசனை முறைகளைத்தான் தெரிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் இது ஒரு மக்களுடைய மிக முக்கியமான வீதி. அந்த வகையிலே நாங்கள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த அரசாங்கம் வருவதற்கு முதலும் எம்பியாக இருந்த பொழுது இங்கே வடமாநிலத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு கூட தன்னுடைய இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட வரவு செலவு யாழ்ப்பாணத்துக்கு முதலில் ஏற்கனவே அந்த நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் டிசிபி இந்த அரசாங்கம் வருவதற்கு முதல். அந்த வகையில் அவர் இந்த வடமாகாணத்திலே ஒரு அக்கறையாக இருக்கிற வேலைகளை செய்ய வேணும் என்று சொல்லி நான் இந்த வடமாகாணத்தினுடைய ஆளுநராக வந்த பிறகு பல நிறைவேற்றப்படாத நாங்கள் நீண்ட நாள் கனவுகள் பல நிறைவேறி கொண்டிருக்கின்றன. செய்ய வேண்டும் என்று எதை நினைத்தோம் அந்த காலத்தில் அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தான். உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் தெரியும். அடிக்கடி ஜனாதிபதி குமார திசாநாயகா அவர்களும் அடிக்கடி அதை தான் சொல்வார். வடக்கு கிழக்கு முக்கியமாக ஒரு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றதிலே அவர் அக்கறையாக இருக்கிறார். அந்த வகையில் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலும் பல வீதிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கின்றன. தொடங்கப்படாத வீதிகளும் விரைவிலே முடிவுகளும். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே தான் எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் இந்த போக்குவரத்து வீதிகள் மிக முக்கியமான வீதிகள் நிறைவு செய்யப்படும். அவை அந்த வகையிலே விமல் ரட்நாயக்க அவர்கள் ஒரு மிக மிக அக்கறையாக இருக்கிற இந்த வடக்கு பகுதியிலே பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வோடும் மட்டத்திலே அவர்களுக்கு தான் நகர அபிவிருத்தியும் வந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய காலத்தில் இது சாத்தியமாகும். அந்த வகையிலே கௌரவ விமல் ரட்நாயக்க அவர்கள் இந்த நிகழ்வு இதை ஆரம்பித்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளமான வீதி, ஏறக்குறைய 800 லட்சம், அதாவது 80 கோடியில் இது கோடி வரை இது செலவாக இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான வீதி. அந்த வகையில் நாங்கள் இதை பெருமைப்படுகிறோம். இது செய்வதற்கு அந்த வகையில் நாங்கள் அவர் ரட்நாயக்க அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் விமானத்துறை அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக்க அவர்களே, நம்முடைய வடமாகாண ஆளுநர் உதயநாயகமணி அவர்களே, யாழ்ப்பாண மாவட்டத்துடைய அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் அவர்களே, அதே போன்று நம்முடைய கோப்பாய் கிழக்கு பிரதேச செயலர் தியாகராஜன் அவர்களே, நம்முடைய கமிஷனர் யோசப் அவர்களே, அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற ஆர்டிஏவுடைய பணிப்பாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், பிரதேச உறுப்பினர்கள், பிரதேச பொதுமக்களுக்கும் காலை வணக்கம். உண்மையிலேயே இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி ஆக இருக்க வேண்டிய தினம் என்று சொன்னால், நீண்ட காலம் இந்த வீதியானது புறக்கணிக்கப்படாமல் இருந்தது, யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்றதோ அதை நோக்கி கிராமங்களை அபிவிருத்தி செய்து இந்த இலங்கையை ஒரு அழகான நாடாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே துரிதமாக ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளேயே அதிகமான வீதிகளை புறக்கணித்து அந்த வீதியின் முக்கியத்தை உணர்ந்து அந்த வீதிகளை உடனடியாக போட்டு வருகின்ற என்னுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரட்நாயக்க அவர்களுக்கு நாங்கள் பேசுவதன் சார்பிலே விசேட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி அளப்பரியது. எனவே நாங்கள் வேகமாக இந்த எங்களுடைய ஆட்சி காலத்திலே சகல வீதிகளை இணைத்து அந்த வீதிகளை நாங்கள் புறக்கணித்து நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக வடகிழக்கு பிரதேசம் பாரிய அபிவிருத்தியை பெறும் என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன். இது மக்கள் அரசாங்கம், மக்களுக்காக வேலை செய்கிற அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம். எனவே நாங்கள் ஊழல்கள் இல்லாமல், உங்களுக்கு தெரியும், இலங்கை நாடாளுமன்ற இருந்தாலத்துக்கு பிறகு ஊழல் நாடுகளில் இருந்து பல எண்ணிக்கையில் முன்னேறி இப்பொழுது ஒரு நல்ல நாடாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது காரணம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான். எனவே வடக்கு மாகாணத்தில் செய்யப்படுகின்ற அதிகூடின ப்ராஜெக்ட் பட்டுவாகல் பாலம், அதுக்கு அடுத்ததாக பெரும்பாலான நிதியில் கிட்டத்தட்ட 800 மில்லியன் ரூபாய் செலவிலே செய்யப்படுகின்ற இந்த தொண்டமனாறு
ஆவரங்கால் வீதி குறிப்பிட்ட 15 மாசத்துக்கு முன்னரே இந்த வீதி புனரமைக்கப்பட்டு சிறப்பாக முன்னிறுத்தப்படும். அதே போன்று குறிகாட்டுவானுக்கான துறைமுகம் அந்த பாதைகள் எல்லாம் புனரமைக்கப்படும். எனவே நீங்கள் நம்பலாம், இந்த நாடு ஒரு அழகான நாடு, அழகான வாழ்க்கையை நோக்கி செல்கின்றது என்று கூறி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அமைச்சருக்கு நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஆவரங்கால் தொண்டைமானாறு வீதிக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.